வெல்கம் டு சக்ஸஸ் ஐஏஎஸ். நம்ம சேனலில் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு இன்னும் எப்படி வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த குவிஸில் பார்த்தீங்கன்னா 10 questions இருக்கும். ஒரு கொஷனுக்கும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு, அந்த கொஷின் படித்து யோசிக்கிறதுக்கு 10 seconds டைம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் டெய்லி நீங்கள் ஒரு 10 questions ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் டாபிக் வைஸ் 10 questions போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 10 questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அண்ட் இது எப்படி இருக்குது, இந்த கொஷின்ஸ் போதுமா இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா எப்படி அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட குவிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம குவிஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு உருவாக்கம் அப்படின்ற டாபிக்ல இருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஆல் தி பெஸ்ட். First question. The ideals that Indians should have a constituent assembly to frame a constitution of India was initiated by. முதல் இந்தியாவுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணும் அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்ட்டு கொஷின். ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி எம்.என். ராய், ஆப்ஷன் டி பி.ஆர். அம்பேத்கர். அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ யாருன்ட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை, ஓகேங்களா? சொன்னவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி எம்.என். ராய். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவரை நம்ம பயனியர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் ஹெல்ட் பிட்வீன். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் நடந்துச்சு அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்டார்டிங் டேட் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ 9 ஆகஸ்ட் 1946 ஸ்டார்ட் ஆச்சா, இல்லைனா 10 டிசம்பர் 1945 ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை 9 டிசம்பர் 1946 இல்லை 15 ஆகஸ்ட் 1945? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 ஸ்டார்ட் ஆகி 24 ஜனவரி 1950 முடிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 26 நவம்பர் 1949 நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் 24 ஜனவரி 1950 எல்லாரும் மீட் பண்ணாங்க அப்படின்ட்டு, ஏன் அது வரைக்கும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா 24 ஜனவரி 1950 தான் எல்லாரும் ஃபைனலாக அவங்களுடைய சைனை கான்ஸ்டியூஷனில் போட்டிருப்பாங்க. அதனால் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆகி எண்டானது பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 இருந்து 24 ஜனவரி 1950 வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். How long did the Constituent Assembly take to finally pass the Constitution? கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க? ஆப்ஷன் ஏ about 6 months in 1949, ஆப்ஷன் பி about 2 years since 15 August 1947, ஆப்ஷன் சி exactly a year since 26 November 1948, ஆப்ஷன் டி about 3 years since 9 December 1946. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம போன கொஷனோட ரிலேட் பண்ணி பாருங்கள். எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணாலே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது அதிகமாக கன்ஃபியூஷன் வரக்கூடிய கொஷின், புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி about 3 years since 9 December 1946. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். எக்ஸாக்டாக 3 years கிடையாது, நியர்லி 3 years ஆயிருக்கும். அதை தான் வந்து about 3 years அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி முடிச்சு எப்போ ஃபைனலாக அடாப்ட் பண்ணோம், ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்ற கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 15 ஆகஸ்ட் 1949, ஆப்ஷன் பி 26 ஜனவரி 1950, ஆப்ஷன் சி 26 நவம்பர் 1949, ஆப்ஷன் டி 26 ஜனவரி 1949. ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், எப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. So the answer is option C 26 நவம்பர் 1949. இதை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். லா டேவாவும் இதை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஹிந்தியில் வந்து இதை சம்விதான் திவாஸ் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ கொஷின் எப்படி வந்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். Which among the following day is called as the day of commencement? Day of commencement அப்படின்னா தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க.
So option A 9 December 1946, option B 15 August 1947, option C 26 November 1949, option D 26 January 1950. So your time starts now. ஸோ ஆப்ஷன் டி 26 ஜான்வரி 1950 அதை நம்ம டே ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை 26 நவம்பர் 1949 நம்ம டிராஃப்ட் பண்ணி முடிச்சிருந்தாலும் ஃபைனலாக அடாப்ட் பண்ணியிருந்தாலும் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டேவான 26 ஜான்வரி 1950. அதனால் அதை தான் நம்ம டே ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Next question. The Constitution of Free India must be framed without outside interference by a constituent assembly elected on the base of adult franchise. This demand was finally accepted in principle by the British is known as. இந்தியன்ஸ் ரொம்ப நாளாகவே எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும், அதாவது அவுட் சைடர்ஸ் ஃபாரினர்ஸோடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் எங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நாங்களே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அந்த டிமாண்டை எந்த பிரின்சிபல் மூலிமா பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஷின். Option A Cripps proposal, option B cabinet mission plan, option C August Hopper, option D Indian Independence Act. So your time starts now. ஆன்சர் இஸ் ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் ஆஃபரில் தான் பிரிட்டிஷ் வந்து இந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to the cabinet mission plan, seats to constituent assembly were allocated proportional to the population roughly in the ratio of. ஸோ கேபினெட் மிஷன் பிளான் படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாப்புலேஷன் பேசிஸில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ மக்கள் தொகைக்கு எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது தான் கொஷின். ஆப்ஷன் ஏ 1:1 lakh, ஆப்ஷன் பி 1:1 million. 1 million அப்படின்னா 10 lakh ஓகேங்களா. ஆப்ஷன் சி 1:10 million அப்படின்னா 100 lakhs ஓகேங்களா. ஆப்ஷன் டி none of the above and your time starts now. The answer is 1:1 million. 1:10 lakh அப்படின்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். கேபினெட் மிஷன் பிளான்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many members were present on 26 November 1949 when the day was finally passed? அதாவது 26 நவம்பர் 1949 அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 386, ஆப்ஷன் பி 302, ஆப்ஷன் சி 296, ஆப்ஷன் டி 284 and your time starts now. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 284. ஃபைனலாக நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது இருந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 284. இந்த 284 மெம்பர்ஸ் தான் 24 ஜான்வரி 1950 அப்போ சைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Our national anthem was accepted by the Constituent Assembly on. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம தேசிய கீதமாக ஜனகண மனவை எப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 22 ஆகஸ்ட் 1947, ஆப்ஷன் பி 24 ஜான்வரி 1950, ஆப்ஷன் சி 26 நவம்பர் 1949, ஆப்ஷன் டி 26 ஜான்வரி 1950 and your time starts now. The answer is option B 24 ஜான்வரி 1950. இந்த டே 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கும். நம்மளுடைய நேஷனல் ஆந்தமும் அன்னைக்கு தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் சாங்காக வந்தே மாதரம் இருக்கட்டும் அப்படின்ட்டும் 24 ஜான்வரி 1950 தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டை ராஜேந்திர பிரசாத் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவரையும் 24 ஜான்வரி 1950 தான் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின். Our national anthem should be sung at the duration of. எந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நம்மளுடைய தேசிய கீதத்தை நம்ம கரெக்டாக பாடணும் அப்படின்ற கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ 52 seconds, ஆப்ஷன் பி 54 seconds, ஆப்ஷன் சி 56 seconds and ஆப்ஷன் டி 58 seconds and your time starts now.
தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 52 செகண்ட்ஸ். கரெக்டாக 52 வினாடிகளில் நம்மளுடைய தேசிய கீதம் ஜனகணமன சாங் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாடி முடிச்சிடணும். அதுதான் வந்து ஆஸ் பர் லா கரெக்ட். அதை தாண்டி பாடுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக 54 செகண்டில் பாடுறது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 52 செகண்ட்ஸ் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த 10 கொஷனுக்கு உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய சஜஷனும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.